It is such a pleasure that we can meet together like this in Zoom. இந்த ஜூம் மூலமாக இப்படி நாம் ஒன்றாக சேர்ந்திருப்பது ஒரு பெரிய ஒரு பாக்கியமாகும். I was so blessed by hearing Brother Vinod's testimony. சகோதரர் வினோத்துடைய சாட்சியை கேட்டு நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டேன். That even if it has gone so badly, that when I go to the new house and I settle down, it will be all different. It will be a life which is well pleasing to God. காரியங்கள் மோசமாக சென்றிருந்தாலும் இந்த புதிய வீட்டிற்குள்ளாக நான் சென்று அங்கு குடியிருக்கும் பொழுது அங்கு நான் தேவனுடைய நாமத்தின் மகிமையை காண்பேன் என்று சொல்லி பிரதர் சொன்னார். And I'll be able to listen to God's word, and I'll repent every day, and I'll live for the Lord. நான் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்பேன், ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி நான் தேவனுக்காக வாழ்வேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். I was so blessed to know that. அதை நான் கேட்டபோது ஆசீர்வதிக்கப்பட்டேன். And also how he glorified the Lord. He never wanted to build a house, but the Lord said, no, you should build a house. And how the Lord provided all the materials for that. அவர் வீடு கட்ட வேண்டும் என்று விரும்பவில்லை, இருந்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு அந்த பொருட்கள் மற்றும் எல்லா காரியங்களையும் கர்த்தரே அருளினார் என்று சொல்லி சகோதரன் சாட்சி சொன்னார். And the Lord gave him a good engineer, a good contractor, and a lot of good workers. I heard so many people, very good workers he got. I heard that he got very good workers and very good engineer and very good contractors. நல்ல இன்ஜினியர்கள், நல்ல கான்ட்ராக்டர்கள் இவர்களெல்லாம் கர்த்தரே கொடுத்தார் என்று சொல்லி சொன்னார்கள். I want to share a word. First of all, I want to show from Luke chapter 2. முதலாவது லூக்கா 2ஆம் அதிகாரத்திலிருந்து வார்த்தையை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Verse 14. லூக்கா 2:14. Glory to God in the highest, and on earth peace among men whom he is pleased. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி. Yeah, this is a verse which we always hear during Christmas. இது எப்பொழுதுமே கிறிஸ்துமஸ் காலங்களில் நாம் கேட்கின்ற செய்தி. And in the English it is very clear. That second part of that verse is very clear. ஆங்கிலத்திலே இந்த வசனத்தினுடைய 2ஆம் பகுதி மிக தெளிவாக இருக்கிறது. I want you to understand the second part of that verse clearly. இந்த வசனத்தின் 2ஆம் பகுதியை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். On earth peace among men with whom God is pleased. தேவனுக்கு பிரியமான மனுஷர்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாகட்டும் இந்த பூமியிலே என்று அது சொல்கிறது. Yeah, that's very good. That is, on this earth there are some people God is pleased. இந்த பூமியிலே சில ஜனங்கள் மீது கர்த்தர் பிரியமா இருக்கிறார். And what is the mark of those people? அந்த ஜனங்களுடைய அடையாளம் என்ன? There will be peace. அவர்கள் மத்தியிலே சமாதானம் உண்டாகும். That is our prayer, the prayer of the church, and my own personal prayer, that you may have peace in this home. அது எனது ஜெபம், இந்த சபையினுடைய ஜெபம், இந்த குடும்பத்திலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி. That is the most important thing. அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். What is the advantage of saying that or talking about the total square feet of a house? ஒரு வீட்டுடைய மொத்த சதுர அடிகள் பற்றி பேசுவதனுடைய அதனுடைய லாபம் என்ன? There is no use for that. அதுல எந்த பயனும் இல்லை. There is no use in putting a word, the house name as Peace Cottage or Peace Bhavan and all that. சமாதான இல்லம், சமாதான குடில் என்று சொல்லி பேரை வைத்துக் கொள்வதிலே பிரயோஜனம் இல்லை. Is there peace inside? உள்ளே நிஜமாக சமாதானம் இருக்கிறதா?
Dear brother Vinod and dear sister Tabitha and dear children, I want to exhort you with all my heart and I want to encourage you to seek after peace. அருமை சகோதரர் வினோத், அருமை சகோதரி தபிதா மற்றும் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் புத்தி சொல்ல விரும்புகின்றேன். சமாதானத்தை நீங்கள் தேடும்படி நான் ஆசிக்கின்றேன். That is a mark of people who are living on this earth with whom God is pleased. தேவனுக்கு பிரியமான ஜனங்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம் இதுவாகும். If God is pleased with you, then God will grant peace to you. தேவன் உங்கள் மீது பிரியமாக இருந்தால் அவர் உங்களுக்கு சமாதானத்தை அருளுவார். If there is a lack of peace in your home, உங்கள் வீட்டிலே ஒரு சமாதான குறைவு உண்டானால், that means God is not pleased with you somewhere. அப்படி அதற்கு அர்த்தம் என்னவென்றால் எங்கோ ஒரு இடத்திலே தேவன் உங்கள் மீது பிரியமா இல்லை. If God is not pleased with you somewhere, then there will be no peace. தேவன் உங்கள் மீது எங்கோ ஒரு இடத்திலே பிரியமா இல்லை என்றால் அங்கு சமாதானம் உண்டாகாது. And therefore it is good for us to examine ourselves and judge ourselves every day. ஆகவே ஒவ்வொரு நாள் நம்மை நாமே நிதானித்து ஆராய்வது என்பது நல்லதாகும். Jesus Christ came to give us peace. இயேசு நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தார். Peace in 3 levels. 3 நிலைமைகளிலே சமாதானம். Peace individually, personally, in your own personal life, peace. உங்களுடைய சொந்த தனிப்பட்ட வாழ்விலே சமாதானம். Number 2, in your family, there should be peace. உங்களுடைய குடும்ப வாழ்விலே சமாதானம். That is what we are talking about today. அதை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். And then in our community living, there should be peace. சமுதாயத்திலே வாழ்கின்ற வாழ்க்கையிலேயும் நமக்கு சமாதானம். The community involves our neighbors, the church, the workplace, all that. All the community where other people are involved. மற்றொரு ஜனங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்ற நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள், சபை, வேலை செய்யும் இடம், எங்கும் சமாதானம். That is God's will, that there should be peace not only in your personal life, but also in your family, but also in the community. உங்கள் தனிப்பட்ட வாழ்விலே மாத்திரமல்ல, குடும்ப வாழ்விலும் சமூக வாழ்விலும் சமாதானமா இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமா இருக்கிறது. I want to pray that your life will be like that. உங்கள் வாழ்வு அப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கின்றேன். We can turn to Isaiah chapter 60. ஏசாயா 60ஆம் அதிகாரத்துக்கு நாம் திருப்புவோம். Verse 17 and 18. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 17-18. Instead of bronze, I will bring gold. Instead of iron, I'll bring silver. And instead of wood, there'll be bronze. Instead of stones, iron. I will make peace your administrators and righteousness your overseers. நான் வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னையும், இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும், மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும், கற்களுக்கு பதிலாக இரும்பை மரப்பண்ணி, உன் கண்காணிகளே சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டற்காரர் நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். See that? Administration of your home should be peace. வீட்டின் கண்காணிப்பு சமாதானமா இருக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Always at home the lack of peace come because there is some fight. வீட்டிலே சமாதான குறைவு வருவதற்கான காரணம் என்னவென்றால் ஏதோ ஒரு போராட்டம் அங்க இருக்கிறது. And basically if you look down, the reason for that is who is அதற்கான காரணத்தை நீங்கள் பார்த்தால் யார் பெரியவர் என்பதே அடிப்படை காரணமா இருக்கும். The husband says, I am the head of the home, you better listen to me. கணவன் சொல்வார், நான் தான் வீட்டின் தலைவன், என் பேச்சை கேட்டுக்கொண்டு ஒழுங்காக இரு என்று சொல்வார். And the wife will say that I have been listening to you and you did that mistake and this mistake. மனைவி சொல்வார், நான் உங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்து விட்டேன், எந்த தவறை செய்து விட்டீர்கள், இந்த தவறை செய்து விட்டீர்கள். And then comes a discussion. பின்பு ஒரு ஆலோசனை வருகிறது. And then there is an argument. பின்பு ஒரு வாக்குவாதம் வருகிறது. Then there is a quarrel. பின்பு அங்கு ஒரு சண்டை வந்து விடுகிறது. In certain cases then there will be beating, hitting,
one another. இன்னும் சில இடங்களிலே ஒரு அடிப்பதும் அப்படி காரியங்கள் சென்று விடுகிறது. There is no peace. Peace is not the administrator. அங்கு சமாதானம் அங்கு கண்காணியா இல்லை என்று நாம் சொல்லலாம். Peace is not the administrator. சமாதானம் அங்கு கண்காணியா இல்லை. The most important thing is not bronze, but you should seek for gold. மிக முக்கியமான காரியம் வெண்கலம் அல்ல, நீங்கள் பொன்னை நீங்கள் தேட வேண்டும். What is the gold? In the last part it says, gold is the peace, and I will make peace your administrators. That is the gold. பொன் என்றால் என்ன? அந்த வசனத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிறது அது சமாதானம் என்று சொல்லுகிறது. அதுதான் கண்காணி என்று Instead of iron, I will bring silver. What is that? That is righteousness. இரும்புக்கு பதிலாக வெள்ளி என்று சொல்லுகிறது. அப்படி என்றால் என்ன? நீதி, அதுவே வெள்ளி. So you find that we can say that I have put that and I have put this, and there are houses where they say that, oh, I have put bronze there, I have put copper there, and it is silver, brother, and it is that, this, and all that, but that is not enough. சில வீட்டிலே சொல்லுவார்கள், பிரதர் நான் வெண்கலத்துல கதவுக்கு போட்டு செஞ்சிருக்கேன் பிரதர், நான் இப்படி வெளியே போட்டு செஞ்சிருக்கேன் பிரதர் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது அங்கு அது முக்கியமான காரியம் இல்லை. The Lord does not value that at all. அதை கர்த்தர் மதிப்பிடுவதே இல்லை. The Lord doesn't value any of those things. அந்த காரியங்களை கர்த்தர் மதிப்பிடுவதே இல்லை. The Lord values the peace in your home. கர்த்தர் உங்கள் வீட்டில் இருக்கின்ற சமாதானத்தை மதிப்பிடுகிறார். The Lord values the righteousness in your home. உங்கள் வீட்டில் இருக்கிற நீதியை கர்த்தர் மதிக்கிறார். That means you don't have any unrighteous money that you have. உங்களிடத்திலே அநீதியான பணம் ஒன்றுமில்லை. That means you have paid your workers all well. You have paid your workers all well. உங்களிடத்திலே வேலை செய்கின்றவர்களுக்கு நீங்கள் சரியாக சம்பளத்தை கொடுத்து விட்டீர்கள். That means righteousness means there is no worker who is sad or frustrated because you did not pay him properly. உங்கள் வேலைக்காரருக்கு நீங்கள் சம்பளத்தை கொடுக்காதபடியினாலே அங்கு சமாதான குலைச்சல் அங்கு உண்டாகவில்லை. That is righteousness. அதுதான் நீதி என்று சொல்லப்படுகிறது. So our subject is peace. ஆகவே நாம் சமாதானத்தை பற்றி இங்கு நாம் பேசுகிறோம். And then it says in verse 18, இன்று 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, it says there, violence will not be heard again in your land, nor devastation or destruction within your borders, but you will call your walls salvation and your gates praise. இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். Dear brother Vinod and family, I want to wish you with this, that violence will not be heard again in your home. அருமை சகோதரர் வினோத், சகோதரி தபிதா, உங்களை நான் இந்த வாழ்த்துதல் சொல்லி உங்களை வாழ்த்த விரும்புகின்றேன். கொடுமை உங்கள் வீட்டிலே கேட்கப்படாது. You may say that, brother, we never had any violence. Wonderful, praise the Lord. நீங்க சொல்லலாம், பிரதர் எங்க வீட்டுல அந்த மாதிரியான வன்முறை எல்லாம் இல்லை என்று சொல்லலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது நல்லது. But even anger, angry outbursts, quarrels, even that, as brother Vinod testified, it will not be there in this new house. ஆனால் கோபங்களும் கோபமாக இன்னொருத்தரை பார்த்து கத்துவதுமாகி இந்த மாதிரி காரியங்கள் பிரதர் வினோத் சாட்சி சொன்னது மாதிரி இனி இங்கு கேட்கப்படாது. But instead of that, there will be salvation. அதற்கு பதிலாக ரட்சிப்பு வரும். That when you are tempted to that, you cry out to God, Lord, save me. நீங்கள் சோதிக்கப்படும் போது நீ கர்த்தரை நோக்கி கதறுகின்றீர்கள், ஆண்டவரே ரட்சிப்பு என்று சொல்லுகின்றீர்கள். Lord, if there are problems, Lord, I will praise you. I want to thank you. I want to seek you. ஆண்டவரே பிரச்சனை என்று வரும்போது, ஆண்டவரே உம்மை நான் தேடுகிறேன், ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் நீங்கள் சொல்லும் பொழுது, not finding fault with one another, ஒருவர் குறை கண்டுபிடிக்காமல் இருக்கும் பொழுது, then there will be peace in your home. அப்பொழுது உங்கள் வீட்டிலே சமாதானம் உண்டாகும். Finally, I want to show this verse in Isaiah 32. இறுதியாக ஏசாயா 32 ஒரு வசனம். Isaiah 32
ஏசாயா 32:18. 18. Brother, can you read that down, please? 32:18. 32:18. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். That is a promise for you, dear brother Vinod and dear sister Tabitha. அருமை சகோதர வினோத், அருமை சகோதரி தபிதா, உங்களுக்கான வாக்குத்தத்தம் இதுவாகும். Then my people will live in a peaceful house, peaceful home. என் ஜனம் அமைதியாய் தங்கும் இடங்களிலே, வீடுகளிலே குடியிருக்கும். And in secure dwellings and in undisturbed resting places. சமாதான தாபர்கள் நிலையான வாசஸ்தலங்களிலும் அது குடியிருக்கும். Your house will be a house of peace. உங்கள் வீடு ஒரு சமாதான இல்லமாக அது இருக்கும். And you may say that, oh brother, I've heard all this, but how is it possible? நீங்க சொல்லலாம், பிரதர் இதெல்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் எப்படி இது சாத்தியம்? I want to give you this promise. இந்த வாக்குத்தத்தத்தை தர விரும்புகிறேன். Chapter 32 verse 15. 32:15. Until the Spirit is poured out upon us from on high, and the wilderness becomes a fertile land, and the fertile field is considered as a forest. உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்படியே வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும், செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். See that? When the Holy Spirit comes, the wilderness will change. பரிசுத்த ஆவியானவர் வரும்போது இந்த வனாந்திரம் மாறும். If you do not have the power of the Holy Spirit, then there cannot be any peace in your home. பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லாத பொழுது உங்களுக்குள்ளே சமாதானம் இருக்காது. It is not possible. அது முடியாது. But if you seek for the power of the Holy Spirit, both of you, ரெண்டு பேருமே பரிசுத்தாவின் வல்லமைக்காய் நீங்கள் தேடும் பொழுது, individually, wherever you are, even in your, maybe that we know this in the theater, working and helping a patient, but there also you can be seeking the Holy Spirit and being filled with the Holy Spirit. நீங்கள் எங்கிருந்தாலும், ஒருவேளை பிரதர் வினோத் தியேட்டர்ல ஒரு பேஷண்டை அசிஸ்ட் பண்ணி கொண்டிருக்கலாம், அங்கேயும் கூட நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஊட்டுதலுக்காக நீங்கள் செபிக்கலாம். Maybe sister is cooking or taking care of the child or dressing up the child or giving birth to a child. ஒருவேளை சகோதரி சமைத்து கொண்டிருக்கலாம், இல்லை பிள்ளையை குளிப்பாட்டி கொண்டிருக்கலாம், பிள்ளையை பொறுப்படுத்தி கொண்டிருக்கலாம். Whatever may be that, எதுவா இருந்தாலும் you can be walking and being filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நடந்து பரிசுத்த ஆவியின் நிறைவிலே இருக்கலாம். Then you will have peace, my brother, my sister, please believe that. Then you will have peace in your home. அப்போது வீட்டிலே சமாதானம் இருக்கும் சகோதரனே, சகோதரி, இதை நீங்கள் நம்புங்கள். However you try for peace, the peace will never come. சமாதானத்திற்காக எவ்வளவு முயற்சி செய்தாலும் அது வந்து விடாது. You say, okay, I will try like this, I will keep quiet, I will do like this, and all types of things you may try. இல்ல, நான் அமைதியாக இருந்து விடுவேன், வாய் மூடிக்கொண்டிருப்பேன், இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன் என்றாலும் அது வராது. Nothing will happen. ஒன்றும் நடக்காது. One day everything will it will just break open. ஒரு நாள் எல்லாம் அப்படியே பொத்துக்கொண்டு வெளியே வந்துவிடும். And then you will shout and scream and all that. நீங்கள் கத்துவீர்கள், சத்தம் போடுவீர்கள். When you are led by the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படும் பொழுது there will be peace. அங்கு சமாதானம் உண்டாகும். If God is pleased with you, God will give you the Holy Spirit. தேவன் உங்கள் மேல் பிரியமா இருந்தால் நமது பரிசுத்த ஆவியை உங்களுக்கு தருவார். When God is pleased with you, there will be Holy Spirit and there will be peace. தேவன் உங்கள் மேல் பிரியமா இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், சமாதானம் உண்டாகும். May the Lord help us. We want to bless you with that prayer. கர்த்தர் உதவி செய்வாராக. உங்களை அந்த ஜெபத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்க விரும்புகிறோம். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Shall we close our eyes? நாம் கண்களை மூடுவோம். And then we can seek the Lord and we can bless the family. நாம் கர்த்தரை தேடுவோம், இந்த குடும்பத்தை நாம் ஆசீர்வதிப்போம்.